பாண்டியன் ஸ்டோர்ஸ் நேயர்கள் எல்லாருக்குமே வணக்கம். ப்ரோமோவில் பார்த்தா நம்ம அரசி அந்த பாத்திரத்தில் இந்த மொத்த சாம்பாரையும் எடுத்து கும்பரமேல் வேலை கொட்டிட்டாங்க. அள்ளி ஊத்துடி அள்ளி ஊத்துடின்னு சொன்ன மனுஷனுக்கு மொத்தமாக அபிஷேகமே பண்ணி விட்டுட்டாங்க. பின்ன எவ்வளோ கடுப்பாக இருக்கும். இந்த கல்யாணமே விதியே தான் நடந்துச்சு. இவங்களை பழிவாங்கிறதுக்காக அரசி இவங்க கூட விதின்னு தங்கியிருக்கா. இதில் காலங்கத்தால் பாண்டியனை போட்டு டார்ச்சர் பண்ணாத குறையா குமரவேல் ரொம்ப டீக்காக பிஹேவ் பண்ணுறான்னு நினச்சிட்டு அசிங்கமாக பிஹேவ் பண்ணிகிட்டு இருந்தான். இதை பார்த்தா அரசிக்கு அங்கே வேணால் எதுவும் பண்ண முடியாமல் இருக்கலாம். ஆனால் ஒன்ஸ் வீட்டுக்குள்ளே நல்லா வசமாக திரும்பவும் குமரவேல் வம்புலுக்கிறப்ப அரசிக்கு இதாண்டா சான்ஸ் அப்படின்னு சொல்லி மொத்த பாத்திரத்தில் இருந்த சாம்பாரையும் தூக்கி கொட்டிட்டாப்ல. அரசி இருந்த கடுப்பில் சாம்பாரை எடுத்து கொட்டிட்டாலும் குமரவேல் செம்மையாக அலறல் சத்தம் போடுறாரு. வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. பார்த்தவங்க அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சி போயிடுறாங்க. டேடி என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, ஏண்டா என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி யாரும் பதட்டப்பட்டு கேட்குறாங்க. அப்போ குமரவேலுக்கு இருந்த எரிச்சலில் இவ தான் சரியான லூஸு, என் மேலே சாம்பாரை தூக்கி கொட்டுட்டப்பா, சூடாக இருந்துச்சுப்பா, என்னால் தாங்கவே முடியலப்பா, ஐயோ எரியுதுப்பா கண்ணால் எரியுதுப்பா அப்படின்னு சொல்லி குமரவேல் ரொம்ப சத்தம் போடுறாங்க. அங்கே இருந்த ஆட்சியாக இருக்கட்டும், குமரவேலோட அம்மா அப்பாவாக இருக்கட்டும், எல்லாருமே ஒரு மாதிரி அரசியாக பார்க்குறாங்க. ஏமா என்னம்மா ஆச்சு, எதுக்கு இப்படி பண்ண அப்படின்னு மாறி சத்தம் போட்டு கேட்குறாங்க. அது அது வந்து அத்தை அது வந்து அப்படிங்கிறாங்க. நல்லா கேளுமா, இவளை எல்லாம் மனுஷியா இவ அப்படின்னு சொல்லி குமரவேல் ரொம்ப சத்தம் போடுறாரு. டேய் கொஞ்சம் அமைதியாடுறா, ஏமா எதுக்கு இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி ரொம்ப சத்தமாக கேட்குறாங்க. அப்போ கொஞ்சம் அரசி பயந்துட்டு இல்லை அவர் தான் வேணும்னே என்னை வம்பளித்தார் அப்படின்னு சொன்னாங்க. ஏமா வம்பளித்தா நீ சாம்பார் தூக்கி கொட்டுவியா, என்னமா நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கொஞ்சம் அரண்ட அரசி அதுக்கப்புறம் தைரியத்தை வர வச்சுட்டு, இல்லை அவர் தான் ரொம்பவே தேவையில்லாமல் வம்பளித்தார், அதனால தான் நான் அப்படி நடந்து வேண்டியதாக போயிடுச்சு. அப்படி என்னம்மா வம்பளித்தான் உன்னவன், அவரா எங்கள் அப்பாவை பற்றியும் எங்கள் குடும்பத்தை பற்றியும் காலையிலிருந்து ரொம்ப தப்பாக பேசிக்கிட்டே இருக்கார். என்னை ரொம்ப ஆசைப்பட்டு தான் நான் செத்துருவேன்னு சொல்லி நான் மனசு கேட்காம இவரை கல்யாணம் பண்ணி நான் இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் இன்றைக்கி காலையில் பார்த்தா திடீர்னு எங்கள் வீட்டு ஆளுங்க எல்லாரையும் ரொம்ப அசிங்கமாக பேசுகிறாரு. எங்கள் அப்பா முன்னாடி என்னை ரொம்ப 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 லோவாக ட்ரீட் பண்ணார். இன்ஃபேக்ட் அடிக்க கூட செஞ்சார். இதை பார்த்து எங்கள் அப்பாவுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. கடைக்கு நடந்தே போயிட்டு இருந்தார். திரும்ப வீட்டுக்குள்ளே வந்த உடனவும் என்னை பிடிச்சி வம்பிழுத்துட்டே இருக்காரு. தேவையில்லாமல் எங்கள் அப்பாவை பற்றி அசிங்கமாக மரியாதை இல்லாமல் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி அரசி சொல்கிறா. அப்போ அங்கே இருந்த ஆச்சி குமாரோட அம்மா எல்லோரும் டென்ஷன் ஆகுறாங்க. டேய் நீ என்ன லூஸா, இருந்து ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கு, ஏன்டா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, அந்த மனுஷனை எதுக்குடா வம்புலுக்கிற அப்படின்னு சொல்லி ஆச்சி திட்டுறாங்க. மாரியும் கூட ரொம்பவே டென்ஷன் ஆகுறா. டேய் எரும மழை மாதிரி வளர்ந்துருக்க, கல்யாணமும் ஆயிடுச்சு, இனிமேலும் என்னடா உனக்கு நான் புத்தி சொல்லிக்கிட்டு இருக்கணும், ஏன்டா இப்படி அந்த பொண்ணு முன்னாடி உன் மனத்தை நீ ஏன் வாங்கிக்கிற குமார், தயவு செஞ்சு கிடைச்ச வாழ்க்கையை ஒழுங்காக வாழ்ந்துதான் தொலையேன், உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை, எதுக்கு அப்புறம் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட, நான் எங்கம்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு அவசரப்பட்டு குமார் வார்த்தையை விட்டுறாரு. அவள் குமாரோட அப்பாவுமே செமையாக ஷாக்கர் ஆகுறாங்க. டே மகனே என்ன பேசிக்கிட்டு இருக்க, அப்பா இது ஒரு பெரிய டென்ஷன்ப்பா அப்படிங்கிறோடனே அப்போ டக்குன்னு சமாளிக்கணும், பையனை தனியாக கூப்பிட்டு பேசணும் அப்படின்னு அவருக்கு தோணிடுது. அதனால் முதல்ல போய் குளிச்சுட்டு விடா அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த இடத்த அவங்கெல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அரசியுமே கொஞ்சம் சமாதானப்படுத்த உட்காருக்குறாங்க. குளிச்சுட்டு வந்த குமாருக்காக அவங்க அப்பா வெயிட் பண்ணிட்டுருக்காரு. என்ன பேசுகிற, அப்பா நான் அன்னையிலேருந்து இந்த உண்மையை சொல்லலாம்னு நினச்சேன், ஆனால் ஆளுக்கு எதையோ பேசிக்கிட்டு இருந்தீங்க, இப்போ சொல்லு உண்மையா அப்படின்னு கதறாரு. அப்போ குமார் சொல்லிடுறா, அப்பா கல்யாணத்துக்கு முன்னாடி அவளை தூக்கிட்டு போய் வச்சு அந்த குடும்பத்தை மொத்தமாக பழி வாங்கணும்னு தான் நினச்சேன், ஆனால் நான் இன்னும் அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கவே இல்லைப்பா, அப்புறம் இதை கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்தேன், அதான்ப்பா என்னை சொல்ல விடுங்க, நான் அவளை ஒரு நைட்டு முழுக்க என் கூட கடத்தி வச்சுருந்து முகூர்த்த நேரம் தானதுக்கு அப்புறமா கொண்டு வந்து அவங்க வீட்டிலே விட்டுறணும், மொத்த குடும்பமும் நானுட்டு சாகணும்னு தான் நான் இதை செஞ்சேன். ஆனால் இவ கார்லேருந்து இறங்குறப்ப கார்லேருந்து தாலி எடுத்து கட்டிக்கிட்டு நான் தான் கட்டிட்டேன்னு சொல்லிட்டாப்பா, எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, அந்த சமயத்தில் எப்படி சமாளிக்கிறதுன்னு புரியல, அதனால தான்ப்பா அப்படியே அமைதியாயிட்டேன். டேய் லூசு மகனே, ஒரு காரியம் பண்ணியிருக்கேன்னு நினச்சேன், ஆனால் அதையும் நீ பண்ணலை, அப்போ அந்த பொண்ணு அதுவும் உன் மனத்தை காப்பாற்றின ரெஞ்சுக்கா இருக்குது என்ன, டேய் நீ எல்லாம் எதுக்கு தாண்டா லாய்க்கி, சரியான வீணா போனவனே, இப்போ கட்டிக்கிட்டு வந்துட்டு அவள் கூட குடும்பமும் நடத்த முடியலங்கிற, அவள் சாம்பார் கூட்டியிருக்கா, லூசு மாதிரி இப்படி நின்றுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கத்துறாரு. குமாருக்கு போதும்ப்பா,
அந்த குடும்பத்தை பழி வாங்கணும் தான் நானும் பண்ணேன். ஆனால் இப்போ என் சைடே கேம் ஆடுறாப்பா. அதுக்கு ஏதாவது வழி சொல்லணும்னா திரும்ப திரும்ப என்ன திட்டிக்கிட்டு இருக்க? என்னது வழியை சொல்கிறதா? போடாங்கு போ, வெளியே போய் எல்லாத்தையும் உண்மையை சொல்லு, கொண்டு போய் அவள் வீட்டில் விடு அப்படிங்கிறாங்க. அப்போ என்னப்பா அவ்வளோதானா? அப்புறம் என்னடா அப்பா, அவள் என்னை எவ்வளோ பழி வாங்கியிருக்கா, இன்னும் கொஞ்ச நாள் வச்சு பழி வாங்கலாம்ப்பா, என்ன இன்னும் கொஞ்சம் நாள் வச்சு பழி வாங்கலாம்ப்பா, போய் அனுப்பு, அதுவே அந்த வீட்டுக்கு பெரிய தண்டனை தான். இனி யார் அவளை கட்டிக்க போகிறா? காலம் முழுக்க வாழ விட்டியா, அவங்க வீட்டில் அப்படியே தான் இருப்பா. இதை குத்தி காமிச்சே நம்ம சந்தோஷமாக வாழ்ந்துடலாம், ஆனால் அதுக்காக அவளெல்லாம் வீட்டில் வச்சுருக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுதான் ஒரு கையில் சரின்னு குமரவேலுக்கும் படுது. தன்னோட பெரியப்பாக்கிட்ட போய் இது எல்லாத்தையும் பேசிடணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கப்பயே அவங்க பெரியப்பா என்ன அங்கே சத்தம் அப்படின்னு சொல்லி கீழே கேட்க, அப்போ நம்ம ராஜியோட அம்மாவும் குமரோட அம்மா அப்புறம் ஆச்சி எல்லாருமே நடந்த விஷயத்த சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ அவருக்கு ரொம்பவே பதட்டமாகவும் ஒரு பயமாகவும் இருக்குது. என்ன இவங்க 2 பேரும் வளர்ந்தவங்க தானே, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க, கூப்பிடுங்க 2 பேத்தையும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ 2 பேரும் அவங்க வந்து நிற்கிறாங்க. ஏம்மா என்னம்மா பண்ணிகிட்ருக்க நீ? அவங்க புருஷன் தானே, இப்படி சூடாக இருக்க சாம்பாரை தூக்கி அவன் மேலே கொட்டியிருக்க, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அரசி உடனே ஒன்று அழுக ஆரம்பிச்சிட்றா. ஏம்மா கேட்ட கேள்விக்கு என்ன முதல்ல பதில் சொல்லு, அதை விட நீ பாட்டுக்கு இப்படி அழுக ஆரம்பித்தா வேறு என்ன பண்ணுறது ஒன்று வச்சுட்டு? நான் இவர் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் மாமா. ஆனால் இப்போ வரைக்கும் அப்படி தான் இருந்தார். ஆனால் இன்றைக்கி காலையில் திடீர்னு எங்கள் அப்பாவை பார்த்த உடனே இவருக்கு மனசு மாறி போச்சுன்னு நினைக்கிறேன். என்னம்மா பேசுகிறேன்? ஆமாம் மாமா, நான் இல்லைன்னா செத்தே போயிடுவேன் அரசி, என்னால் வாழவே முடியாதுன்னு ஒன்று அழுதாரு. அப்புறமா தான் நான் இவருக்காக வீட்டை விட்டு எங்கள் அம்மா அப்பாவெல்லாம் இதை எடுத்துகிட்டு கிளம்பி போய் இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் இவருக்கு என் கூட சந்தோஷமாக வாழணுங்கிறத விட எங்கள் அப்பாவை பழி வாங்கணுங்கிறது தான் ரொம்ப பெரிய எண்ணமாக இருக்குது. அதுக்காக என்னை அடிச்சிட்டாரு அப்படின்னு ஒன்று அங்கேருந்து எல்லோரும் ஷாக்க. என்னது அடிச்சிட்டானா, மேலே கையை வச்சானா அப்படின்ட்டுன்னு ராஜியோட அப்பாவுக்கு இன்னும் ரொம்பவே காண்டாக இருக்குது. ஏய் அறிவிலியடா உனக்கு, எதுக்குடா பொண்டாட்டி அதுக்குள்ளே அடிக்கிற? என்ன உனக்கு கல்யாணம் ஒரு 4 நாள் ஆகிருக்குமா, அதுக்குள்ளே கை நீட்டுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சோ அப்படின்னு கத்துறாரு. பெரியப்பா இல்லை பெரியப்பா, நான் வந்து அடிக்கலை. இல்லை மாமா பொய் சொல்கிறாங்க. இன்னைக்கு காலையில் எங்கள் அப்பா வெளியே வண்டி தொடச்சி ஏதோ பண்ணிகிட்டு இருந்தார். இவர் தான் முதல்ல வெளியே இருந்தார். அங்கேருந்து என்னை கூப்பிட்டாரு கத்தி. நான் போனால் என் பர்ஸை விட்டு வந்துட்டேன், போய் எடுத்துகிட்டு வாடின்னு எங்கள் அப்பா முன்னாடியே ரொம்ப அதிகாரமாக சொன்னார். நானும் வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தேன் பெரியப்பா. மாமா எங்கேயுமே பர்ஸே இல்லை. போயிட்டு பர்ஸு இல்லைன்னு சொன்னால் உனக்கு அறிவு இருக்கா, நீ எதுக்கு லாய்க்கி, உன்னையெல்லாம் உன்னை விஷயத்தில் எந்த வேலையும் பார்க்க முடியாதுன்ட்டு எங்கள் அப்பா முன்னாடியே என்னை ரொம்ப மட்டன் தட்டி பேசினார். நான் இல்லைங்க, பர்ஸ் அங்கே இல்லைங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப என்னை கொட்டி அடித்து எங்கள் அப்பா முன்னாடி வேணும்னே எங்கள் அப்பா மனசு கஷ்டப்படணுங்கிறதுக்காக என்னை இந்த மாதிரி நடத்திட்டாரு. அது எனக்கு ரொம்ப சங்கடமாக போயிடுச்சு. என்னை அடித்தது கூட பிரச்சனை இல்லை, நான் அவரை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அவருக்காக நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். ஆனால் எங்கள் அப்பாவை பற்றி தப்பாக பேசி எங்கள் அப்பா முன்னாடி என்னை இப்படி நடத்துறது தான் என்னால் புரிஞ்சிக்கவே முடியல மாமா. அதனால தான் நான் ரொம்ப கோவமாக இருந்தேன். சாப்பாடு பரிமாறுறப்ப கூட எனக்கு தலைவலிக்குது, என்னை விட்டுருங்கன்னு சொன்னேன். அவர் தான் என்னை வம்படியாக இழுத்து இதை பண்ணு, அப்படி பண்ணு, இப்படி பண்ணுன்ட்டுன்னு போட்டு என்னை டார்ச்சர் பண்ணிட்டாரு மாமா. எனக்கு எல்லா ப்ரெஷரும் சேர்ந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எடுத்து இப்படி கொட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி ஓன்னு அழுது செம்ம நடகம் பண்ணுறாங்க. இதை பார்த்த குமரவேலுக்கும் அவங்க அப்பாவுக்கும், ஆடங்கப்பா என்னடா இவ இப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறா, டேய் இவளை சமாளிக்கிறதெல்லாம் அவ்வளோ சாதாரணமாக இருக்காதுடா மகனே, பெருசாக சிக்கியிருக்கடா நீ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தெரியுது நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன்னு, தெரியுது. ஆனால் நீயே போய் தானே சனியை கூப்பிட்டு வந்திருக்க, சமாளித்து தொலை அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து முத்துவிலேருந்து கடுப்பாக, டே அங்கடா பேசிகிட்டு இருக்கீங்க? இல்லைண்ணே, என்னடா இப்படி பண்ணி வச்சுருக்க, உனக்கு அறிவில்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். நல்லா சொல்லு. தேவையில்லாமல் இனிமேல் எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது, எந்த கண்டத்தையோ பண்ணி, ஆனால் இப்போ நீ உன் கல்யாணத்தை முடித்த கல்யாண பொண்ணோட ஒழுங்காக வாழ்கிறதுக்கு பாரு, தேவையில்லாமல் எந்த பிரச்சனையும் கூட்டிகிட்டு இருக்காத, இனிமேல் நீ பாண்டியனை எதுவும் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு. என்ன பெரியப்பா இப்படி பேசுகிறீங்க, அந்த குடும்பத்தை பழி வாங்கணும் அவமானம் பண்ணணுன்னு எல்லாம் தானே சேர்ந்து பண்ணோம். டேய் எல்லோரும் சேர்ந்து யோசிச்சு வந்தான், ஆனால் கட்டிட்டு வந்த பொண்ணை கஷ்டப்படுத்தி தான் நீ அதெல்லாம் பண்ணணுங்கிற ஒரு அவசியமும் இல்லை. வேலையை பார்த்துட்டு ஒழுங்காக வாழ்கிறியான்னு மட்டும் பாரு, இன்னொரு மாதிரி இந்த மாதிரி சங்கம்லாம் நடந்துட்டு இருந்துச்சுன்னா நடக்கிறதே வேறு அப்படின்னு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. இதை பார்த்தா குமரவேலுக்கும் அவங்க அப்பாவுக்கும் கொஞ்சம் ஷாக் ஆகுது. அப்போ தான் குமரவேல் அவங்க அப்பா சொல்கிறாரு, டேய் மகனே, உங்கள் பெரியப்பா எதுக்கு தெரியுமா அப்படி பேசுகிறாரு? ஏன்பா? ஆமாடா, ஒருவேளை இங்கே இந்த பொண்ணை நாம் கொடுமை பண்ணால் அங்கே
ராஜியை அவங்க கொடுமை பண்ணுறாங்க இல்லை பண்ணிடுவாங்கன்ட்டுன்னு இவர் பயப்பட்டாலும் பயப்படலாண்டா. அதனால தான்டா இப்படி பம்மிட்டு இருக்காரு. டே மகனே, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி திரும்ப ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ முத்துவேலுக்கு ரொம்பவே கடுப்பாயிருது. டேய், கடைக்கு கிளம்ப வேணாமா, இன்னும் என்ன தாங்க நின்று பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இதாண்டா சாக்குன்னு சொல்லி குமார் வந்து, பெரியப்பா நான் ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. என்னடா உண்மை அப்படின்னு சொல்லி கேட்டால், நான் இவ கழுத்தில் தாலியவே கட்டலை அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. எல்லாரும் இன்னும் ஷாக் ஆகுறாங்க. மாறிலாம் சமைய கதறாங்க. டேய், அறிவு இருக்கா உனக்கு, என்னடா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டுன்னு. அவளே கேளுங்க, ஏய் நானே உனக்கு கழுத்தில் தாலி கட்டினேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அரசி, சரி இது நம்ம பெர்ஃபார்மன்ஸ் டைம் திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்றா. திரும்பவும் ஓன்னு அழுது, என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க அப்படின்னோடனே குமரவேல் தான் நினச்ச எல்லாத்தையுமே என்ன பிளான் பண்ணாரோ அந்த மாதிரி சொல்லிடுறாரு. அப்போ அரசி ஒரு அத்தர் பல்ட்டி அடிக்கிறாங்க. இன்ஃபேக்ட் அங்கே சுகன்யா கூட இருக்காங்க. சுகன்யா வந்து ஆமாம் இப்படி தான் ஆச்சுங்கிற மாதிரி சொல்லலான்னு நினைக்கிறப்ப நம்ம அரசி டக்குன்னு விழுந்து, சேச்சே இப்படி இல்லை, இவர் செத்துருவேன்னு மிரட்டினாரா, செத்துறாதீங்கன்னு நான் போயிட்டு நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். எனக்கு அவ்வளோ சந்தோஷப்பட்டார். உன்னை நான் காலம் முழுக்க கண் கலங்காமல் வச்சு பார்த்துக்கிறேம்மா, இனி நீ கிடச்சிட்டல, நீதாம்மா என் வாழ்க்கையே அப்படின்லாம் சொல்லி தான் என்னை ஒரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தார். ஆனால் இன்றைக்கி காலையில் இவர் அப்பாவை அவமானப்படுத்தணுன்னு எனக்கு அது பிடிக்காமல் போயிடுச்சு. எங்கள் அப்பாவை அவமானப்படுத்துகிறனாலும் என்னை எதுக்கு அடிக்கணும் திட்டணும், அதெல்லாம் என்னை ரொம்ப கஷ்டப்பட வச்சிருச்சு. இவரை ஏன் நம்பி வந்தோம், ஆனால் இப்படி நம்மக்கிட்ட நடந்துக்கிறாருன்ட்டுன்னு மனசு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. அப்போ தான் இருந்த கடுப்பில் நான் சாம்பார் எடுத்து கொட்டிட்டேன். ஆனால் அந்த ஒரு விஷயத்துக்காக இப்போ பாருங்கள், நானே எனக்கு தாலி கட்டிக்கிட்டேங்கிற ரேஞ்சுக்கு பேசிகிட்டு இருக்காரு. எனக்கு இதெல்லாம் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. நான் இதுக்கு தான் இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தேனா அப்படின்ட்டுன்னு அரசி ஒரு போடு போட்டு செம்ம பர்ஃபார்மன்ஸை கொடுத்த உடனே வீட்டில் இருக்க அத்தனை பேரும் ஆடி போயிடுறாங்க. டேய், என்னடா ஆளுக்கு ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, என்ன தாண்டா நடந்துச்சு உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ சுகன்யா அவங்க பங்குக்கு, ஆமாம் இவன் சொல்கிற அரசி சொல்கிறது தான் கரெக்டு, இவன் தான் அரசி அவனு எடுத்துக்கிட்ட ஃபோட்டோலாம் கூட அமைச்சிருந்தான், இதெல்லாம் வெளியே விட்டுருவேன்னு சொன்னான். குமரவேல் உடனே அதெல்லாம் பொய் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி கத்த, ஏங்க என்னங்க உங்களுக்கு இவ்வளோ கோவம், அதெல்லாம் நம்ம 2 பேரும் ஆசையை சேர்ந்து எடுத்துக்கிட்டது தானே அப்படின்னு அரசி சொல்ல, குமரவேலுக்கு அப்படியே உறைஞ்சே போயிடுறாப்புல. அடேங்க அப்பா, இவ என்ன இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா, இவளை உண்மையாகவே சமாளிக்க முடியாது போலையே அப்படின்னு ஷாக் ஆகிறப்பல. இதே மாதிரி அரசி தொடர்ந்து குமரவேலோட வீட்டில் தன்னோட ஆதிக்கத்தை முழுசாக செலுத்தி அங்கே இருக்கவங்களெல்லாம் ஒரு வழிக்கு கொண்டு வந்துருவா அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.